Dear students, good morning to all. Last class continue நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் PA பிளான். மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் PA பிளான்னா பட்டாணி தாவரம். பட்டாணி தாவரத்தில் மெண்டலுடைய ஆய்வு என்ன? அப்போ பட்டாணி தாவரத்தில் மெண்டல் ஆய்வு செஞ்சுருக்காரு. அதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா தோட்ட பட்டாணியை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் எடுத்து ஹைப்ரிட் பண்ணியிருக்காரு. ஹைப்ரிட் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியை உருவாக்கியிருக்கார். அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றாங்க இல்லைங்களா? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அப்படி சொல்லலாம், எப்படி ஹெரிடிட்டின்னு சொல்லலாம். ஹெரிடிட்டி அதுவும் பாரம்பரியம் தான். இவர் எழுதின இந்த தியரிக்கு பேர் வந்து மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இது வந்து மெண்டலுடைய பாரம்பரிய கோட்பாடு என்று பெயர் இருக்குது. பாரம்பரிய கோட்பாடு, மெண்டலுடைய பாரம்பரிய கோட்பாடு அப்படின்னா இவர் பட்டாணித்தரவை என்ன ஆய்வு செய்தாரோ அந்த ஆய்வுகளை ஒரு கோட்பாடாக வெளியிட்டிருக்காரு. அந்த கோட்பாடுக்கு என்ன பேருன்னா மெண்டல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து நோன் அஸ் த பர்டிகுலேட் தியரி. பர்டிகுலேட் தியரினா துகள்கள் தியரி சொல்லுவாங்க. துகள், சின்ன துகள்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுமே வந்து ஒரு சிங்கிள் செல்லில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் செல்லில் தான் எல்லா உயிரினங்களும் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி என்ன சொல்கிறான்னு பாருங்களேன், எஸ்டாப்ளிஷ் த எக்ஸ்டிங்ஸ் ஆஃப் மைனூட் பார்ட்டிகல்ஸ். மைனூட் பார்ட்டிகல்ஸ்னால் சிறிய துகள். இப்போ சிறிய துகள்கள் மூலமாக தாவரங்கள் உருவாகியிருக்கலாம். அல்லது ஹெரிடிட்டி யூனிட்ஸ். ஹெரிடிட்டினா பாரம்பரிய பண்புகள் மூலமாக உருவாகியிருக்கலாம். அல்லது ஃபேக்டர் மூலமாக உருவாகிக்கலாம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போ ஒரு தாவரம் வந்து இப்போ ஒரு பிளான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான்ஸ் வந்து ஒரு பட்டாணி பிளான்ஸ் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த பிளான்ஸில் வந்து ஒரு பிளான்ஸ் உருவாகுது. இது வந்து பிளான்ஸ் உருவாகிருக்கு, நியூ பிளான்ஸ் உருவாகிருக்கு. இது வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. இது வந்து பேரண்ட் பிளான்ஸ். இந்த பேரண்ட் பிளான்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படியே இங்கே அதே மாதிரி சேமாக அந்த பிளான்ஸ் உருவாகிருக்கு. எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சில துகள்கள், அது மொதல் அழைக்கப்பட்டது துகள்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இல்லை துகள்கள் கிடையாது, ஹெரிடிட்டி யூனிட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி உருவாச்சுன்னா ஜீன்கள் மூலமாக உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. முத தெரியாமல் துகள்கள்னு சொன்னாங்க. துகள்கள் மூலமாக இந்த தாவரம் உருவாகிருக்குமா, அல்லது ஹெரிடிட்டி பண்புகள் மூலமாக இருக்குமா, இல்லைன்னா ஏதாவது ஃபேக்டர் மூலம் உருவாச்சு அந்த தாவரம் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது கிடையாது, ஜீன்கள் மூலமாக தான் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் த எக்ஸ்டிங்ஸ் ஆஃப் மைனூட் பார்ட்டிகல்ஸ் மூலமாக உருவாகிருக்கலாம், அல்லது ஹெரிடிட்டரி யூனிட்ஸ் மூலமாக அல்லது ஃபேக்டர் மூலமாக உருவாச்சுனாங்க. விச் ஆர் நவ் கால்டு ஜீன்கள் மூலமாக தான் உருவாச்சு. ஜீன்கள் மூலமாக தான் தாவரங்கள் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது புதிய தாவரங்கள் உருவாகுது. பாரம்பரிய அழகுனாலே அது ஜீன் தான். ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரம் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு அழகாக ஒரு யூனிட்டாக இருந்து செயல்படுவது ஜீன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஹி பெர்ஃபார்ம்டு ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2 பாலினேஷன் பண்ணியிருக்காரு. பாலினேஷனை இவராக வந்து செஞ்சுருக்காரு. எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். பாலினேஷன்னா என்ன? மகரந்த சேர்க்கை. ஆர்டிஃபிஷியல் பாலினேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை மகரந்த சேர்க்கை. இப்போ ஒரு பிளான்ஸில் வந்து ஒரு ஃப்ளார் இருக்குது, ஒரு பிளானில் ஒரு ஃப்ளார் இருக்குது. அந்த பாருங்க, இங்கே ஒரு பிளான் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பிளானில் வந்து ஒரு ஃப்ளார் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா இங்கே இருக்குது. இது வந்து நிறையா போலன் கிரெயின்ஸுங்க இருக்குது.
அப்போ இதில் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேல் ஃபீமேல் 2 ஆர்கனுமே இருக்குது. அப்போ ஒரே பிளான்ட் தான், ஒரே பிளான்ட்ஸ் தான், ஆனால் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து பைசெக்சுவல் ஃப்ளார். ஏன் பைசெக்சுவல் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாரில் மேல் பார்ட்டும் இருக்குது ப்ளஸ் ஃபீமேல் பார்ட்டும் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளார் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மேல் பார்ட்டான இந்த ஆண்ட்ரோசியம் சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்டேமன் பாருங்கள், அந்த ஸ்டேமன் வந்து இருக்கக்கூடிய ஆந்தர் வெடித்து அதன் போலன் வந்து அதே ஃப்ளாரோடைய ஸ்டிக்மாவுக்கு போச்சுன்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன் படிச்சிருப்போம். செல்ஃப் பாலினேஷன் அல்லது தன்மகரந்த சேர்க்கை அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி தன்மகரந்த சேர்க்கை மூலம் உருவாச்சுன்னா தாவரங்கள் பேரண்ட் பிளான்ட் எப்படி இருக்கோ அப்படியே சேம் கிட்டோவாக என்னது அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் பிளான்ட்ஸ் இருக்கும். அப்படி தான் படிச்சிருக்கோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ண விடாமல் இவராக கனெக்ட் பண்ணுறாரு. இவராக என்னது போலன்ஸ் வெடித்து அதாக போய் அங்கே இணைஞ்சால் செல்ஃப் பாலினேஷன். அப்படி இல்லாமல் இவராக அந்த போலனை எடுத்து கொண்டு போய் அந்த ஸ்டிக்மாவில் இணைக்கிறாரு. அப்படி இணைக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன், செயற்கை மகரந்த சேர்க்கை. அந்த மெத்தட்லையும் தாவரங்களை உருவாக்கியிருக்கார். அண்டு கிடையாது, கிராஸ் பாலினேஷன் மூலமாகவும் தாவரங்களை உருவாக்குறார். அப்போ அந்த மெண்டல் வந்து 2 விதங்களையும் தாவரங்களை உருவாக்குறார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் செவரல் ட்ரூ ப்ரீடிங். என்ன ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய கலப்புன்னு பேர். ட்ரூ ப்ரீடிங்னா என்னது? கலப்பு இல்லை பயிர் பெருக்கம். ட்ரூனா என்னது? உண்மையான பயிர் பெருக்கம். உண்மையான பயிர் பெருக்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களை வந்து கிராஸ் பண்ணாமல் செல்ஃபாக பண்ண வைக்கிறது. ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளான் வந்து செல்ஃப் பாலினேஷன் மூலமாக உருவாக்குறது தூய வழி. அப்படி உருவாச்சுன்னா அது பாருங்கள், அப்படி பட்டாணி தரத்தில் அதை பண்ணுறாரு. இவர் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்ததுன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. பாருங்க, ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ், அதாவது பியூர் ப்ரீடிங். பியூர்னா என்னது? கிராஸ் பாலினேஷன் கிடையாது, செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் பண்ணாமல் சொல்கிறாங்க. மீன்ஸ் இட் ஹேஸ் அண்டர்கோன் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். அப்போ ட்ரூ ப்ரீடிங்னா என்னது? செல்ஃப் பாலினேஷன் மூலமாக. செல்ஃப் பாலினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து 5-6 ஃப்ளாராக இருக்கும். அந்த 5-6 ஃப்ளாராக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆந்தர் வெடித்து அதன் போலன் வந்து பரவுதுன்னா அந்த போலன் டிரான்ஸ்ஃபர் டு எங்கன்னா அதே சேம் பேரோடைய ஸ்டிக்மாவுக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். பாருங்கள், ஹேவிங் ஸ்டேபிள் ஸ்ட்ரெயிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் டு ஆஃப்ஸ்ப்ரிங். சரி, இப்போ செல்ஃப் பாலினேஷன் மூலமாக தாவரங்கள் உருவாச்சுன்னா என்ன நன்மைன்னு பார்க்குறாங்க. இப்போ செல்ஃப் பாலினேஷன் சொல்கிறோமா இல்லையா, அந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமாக என்ன நன்மைன்னு பார்க்கும்பொழுது இவங்க பாருங்கள், இவரே பிளான் சொன்னாங்க. அந்த வந்து இது வந்து இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து பைசெக்சுவல் ஃப்ளார்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பைசெக்சுவல் ஃப்ளார் இருக்குது. இது வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணுது. செல்ஃப் பாலினேஷன் மூலமாக பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ செல்ஃப் பாலினேஷன் இந்த பிளான்ட்ஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸோடைய ஃபீனோடைப்னா என்னது? புறத்தோற்றம். ஜீனோடைப்னா என்னது? ஜீன்களுடைய அமைப்பு. அப்போ ஃபீனோடைப் அப்படியே டிட்டோவாக அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங் இருந்து உருவாக்கக்கூடிய அந்த டாட்டர் பிளான்ட்ஸ் பாருங்கள், ஆஃப்ஸ்ப்ரிங்னா என்னது? சேய் பிளான்ட்ஸ், அது அப்படியே இருக்கும். அப்போ இதனுடைய பண்புகள் மாறாமல், பேரண்ட் பிளானுடைய பண்புகள் மாறாமல் அப்படியே அதனுடைய சேய் பிளான்ட்ஸுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த மெத்தடில் ப்ரீடிங் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் ப்ரீடிங், அதாவது செல்ஃப் பாலினேஷன். அதாவது பேரண்ட் பிளானுடைய பண்புகள் மாறாமல் அப்படியே ஆஃப் ஸ்ப்ரிங் பிளான்ட்ஸில் அப்படியே இருந்துச்சுன்னா, நிலையாக ஸ்டேபிள், அதாவது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செல்ஃப் பாலினேஷன் மூலமாக உருவான தாவரம். அப்போ இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணார். ஓகே, அதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அண்டர்கோன் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. ஹேவிங் அப்படி பண்ண செல்ஃப் பாலினேஷன் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ஹேவிங் ஸ்டேபிள் ஸ்ட்ரைட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸ்ட்ரைட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஸ்டேபிள்னா நிலையான பண்புகள், நிலையான பாரம்பரிய பண்புகள் இருக்கும். அது எங்கேருந்து போகும்னா பேரண்ட்டில் இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் போகும். பேரண்ட் வந்து எங்கே போகும்? ஆஃப்ஸ்ப்ரிங் போகும். அப்போ செல்ஃப் பாலினேஷன் மூலமாக மட்டும்தான் ஒரு தாவரத்தின் பண்புகள், நிலையான பண்புகள் அப்படியே ஆஃப்ஸ்ப்ரிங் பிளான்ஸ் போகும் அப்படி சொல்கிறாங்க. அதை இவர் கண்டுபிடிச்சார். அடுத்து பாருங்கள், இப்போ எப்படி இல்லை டவுட் இருக்கலாம் இல்லைங்களா, எப்படி அது வந்து பேரண்ட் பிளான் மாதிரியே அந்த டாட்டர் பிளான்ஸு, அந்த சேய் பிளான்ஸ் இருக்குது, அது மாதிரியே இது காய் காய்க்குது, அது மாதிரியே ஃப்ளார் இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா. அதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணியிருக்கு. அது வந்து தூய, அதாவது பியூர் லைன் அப்படின்னா ட்ரூ லைன், இல்லைன்றது ட்ரூ ப்ரீடிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தூய வழியில் எந்த கலப்பும் இல்லாமல் தூய வழியில் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணியிருக்கு, அதாவது பாலினேஷன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. Mating within the pure breeding lines produce offspring having specific parental traits that are constant in inheritance and the expression of many generations. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இந்த செல்ஃப் பாலினேஷன் மூலமாக பல மெனி ஜெனரேஷனாக பல ஜெனரேஷன்னா பல எப்படி சொல்கிறது, பல ஜெனரேஷனுக்கு வந்து அதனுடைய பண்புகள் மாறாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. பல பண்புகள் மாறாமல் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பியூர் லைன் ஃப்ரீட் ரெஃபர்ஸ் டு, இதை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணும்பொழுது அது வந்து ஹோமோசைகஸ்டி ஒன்லி. இது வந்து ஒன்லி எனது ஹோமோசைகஸ்டினா இது வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணக்கூடியது சொல்கிறாங்க. ஃபியூஷன் வித் பாருங்கள், ஃபியூஷன் வித் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த சேம் இண்டிவிஜுவல் போலன் அண்ட் எக். ஓகேங்களா. அப்போ ஒரே தாவரத்துக்கு இருக்கக்கூடிய போலன் எக்கு இணைஞ்சுன்னா அதுக்கு அப்படி இணைஞ்சால் அப்படி உருவாக்கக்கூடிய தாவரங்களில் பண்புகளும் மாறாது. அந்த பண்புகள் பேரண்ட் பிளானில் என்ன பண்புகள் இருக்கோ அது வந்து ஆப்ஸ்ப்ரிங் பிளானில் அப்படியே இருக்குது, அது நிலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதை பற்றி தான் இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இங்கே வந்து அடுத்து கொடுக்குறோம். derived from same plant is known as self pollination. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடியது. செல்ஃப் பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த மெண்டல் பிஎஸ். ஓகேங்களா. செல்ஃப் பாலினேஷன் வந்து மெண்டல் பண்ணார். அடுத்து பாருங்கள், அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்டர் கேன் ரிமூவ் ஆன்தர். இப்போ என்ன பண்ணாங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு எதை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது ரிமூவ் ஆந்தரை ரிமூவ் பண்ணுறேன். ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானில் வந்து ஒரு பிளான் எடுத்தார். அந்த பிளானில் இருக்கக்கூடிய ஃப்ளார் வந்து பைசெக்ஸ் ஃப்ளாரு. அந்த பைசெக்ஸுவல் ஃப்ளாரில் மேல் பார்ட்டை மட்டும் கட் பண்ணிடுறாரு. மேல் பார்ட்டை அப்படி மேல் பார்ட்டை கட் பண்ணுறதுக்கு தான் ரிமூவ் ஆந்தர்னு பேர். அதை வந்து என்னது இமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. இமாஸ்குலேஷன்னா அதை வந்து மலராக்குதல், ஆண் மலருங்கிற அர்த்தம். அடுத்து ஃபிவர் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த போலன் ஃப்ரம் ஆந்தர் வெரைட்டி ஆஃப் த பிஏ பிளான்ட் ஸ்டிக்மா டு த ஸ்டிக்மா ஆஃப் ஃப்ளார் வேர் த ஆந்தர் ரிமூவ்டு. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸில் வந்து ஒரு பிளான் இருக்குது, ஒரு பட்டான் தவிர இருக்கிறாரு. அது 5-6 ஃப்ளார் தான். அந்த 5-6 ஃப்ளாரில் மேல் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு ஃபீமேல் பார்ட்டை மட்டும் வச்சுக்கிறாரு. இப்போ கட் பண்ண மேல் பார்ட்டு பாருங்க, அதை வந்து வேறொரு தாத்தோடு இணைக்கிறாரு. அந்த தாத்தோடைய மேல் பார்ட்டை இதில் இணைக்கிறாரு. அப்போ கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. கிராஸ் பண்ணும்பொழுது இந்த ரிசல்ட் கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 2 பிளான்ட் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒரு பிளான்ட், இங்கேயும் ஒரு பிளான்ட் இருக்குது. இப்போ இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃப்ளார் இருக்குது. இது இருக்கக்கூடிய இதில் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மேல் பார்ட்டை கட் பண்ணிடுறாரு. இதோடைய மேல் பார்ட் இருக்கக்கூடிய போலனை வந்து இதில் இணைக்கிறாங்க.
இது ஸ்டிக்கோட இணைச்சிக்கிறாங்க. இதோடைய மேல் பார்ட்டை இதோடு இணைக்கிறாங்க. இணைச்சா இதுக்கு பேர் தான் கிராஸ் பாலினேஷன். இது பேர் கிராஸ் பண்ணுறாங்க, கிராஸ் பாலினேஷன். இதன் மூலமாக என்னென்ன பிளான்ட்ஸ் எப்படி உருவாகும், அந்த பிளான்ட்ஸுடைய கேரக்டர் என்ன, அதில் இருக்கக்கூடிய பண்பு அதை பற்றி கண்டுபிடிக்க அதையும் கண்டுபிடிக்காது. அதுக்கு பேரான கிராஸ் பாலினேஷன். அப்போ இந்த கிரியேஷன் ஹைப்ரிட் வெரைட்டிஸ், அப்போ கலப்பு பண்ணுமா ஹைப்ரிட் வெரைட்டி கிடைக்குது. அப்போ அப்படி பண்ணும் பொழுது அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் பண்ணும் பொழுது வேறுபட்ட பண்புகள் கிடைக்குது. வேறுபட்ட அப்போ ஹைப்ரிட் வெரைட்டி வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கிடைக்குது. அப்போ மெண்டல் ஒர்க்ஸ் அண்ட் த ஸ்டடி பேட்டர்ன் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் த பிரின்சிபிள்ஸ் லாஸ் ஃபார்முலேட்டட் நவ் கன்சிடர் மெண்டலின் ஜெனடிக்ஸ். அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா செல் பாலினேஷன் மூலமாகவும் சில பிளான்ட்ஸை உருவாக்குறாரு, கிராஸ் பாலினேஷன் மூலமாகவும் சில பிளான்ட்ஸை உருவாக்குறாரு. அதை வச்சு சில பிரின்சிபிள் கொள்கைகளும் வெளியிட்டிருக்காரு. கொள்கைகள் அவர் வெளியிட்ட கொள்கைகள் அல்லது லா, அதாவது லா வெளியிட்டிருக்காரு. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலின் ஜெனடிக்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃபஸ்ட் மெண்டல் ஆர்கானிசம் இன் ஜெனடிக்ஸ் கார்டன் பிஏ பட்டாணி, அதாவது தோட்ட பட்டாணியிலிருந்து அவர் தோட்ட பட்டாணியை எடுத்துக்கிட்டு அதில் வந்து தோட்ட பட்டாணின்ற அது எக்ஸாம்பிள் வந்து பைசஸ் அட்டையும் அதில் வந்து 7 கேரக்டரை பற்றி ஸ்டடி பண்ணுறாரு. 7 கேரக்டர் அவர் வந்து ஆய்வு செய்ய அவர் எடுத்துக்கொண்ட 7 பண்புகளை பற்றி இதில் பார்க்க போகிறோம். 7 பண்புகள் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கேரக்டர்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஜீன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் ஸ்டேட், இங்கே வந்து ரிசசிவ் ஸ்டேட், டாமினன்ட் ரிசசிவ். இப்போ இவர் எடுத்துக்கொண்ட 7 கேரக்டரில் ஃபஸ்ட்டு கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த், ஸ்டெம் லென்த், இல்லைன்னா ஹைட்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டெம் லென்த். இப்போ ஸ்டெம் லென்த்தில் எல்இ என்ற ஜீன் இருக்குது. எல்இ என்ற ஜீன் ஸ்டெம் லென்த். அப்போ ஸ்டெம் லென்த்னால் எல்லா தாவரத்தோடைய ஸ்டெம் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு தாவரத்தோடைய ஸ்டெம் வந்து நல்ல லென்த்தாக இருக்கும், அது டாலாக இருக்கும். ஒரு ஸ்டெம் வந்து ஷார்ட்டாக இருக்கும், அது டுவார்ப்பாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டெம் லென்த்து சொல்கிறாங்க, ஸ்டெம் லென்த்து அல்லது ஹைட்டு. இதில் வந்து 2, அதாவது டாமினண்ட்டாக இருக்கிறது டாலாக இருந்துச்சுன்னா அது டாமினன்ட், ரிசசிவாக இருந்தால் டுவார்ஃப். இப்போ இந்த 2 தாவரத்தை இணைச்சா உருவாகக்கூடிய தாவரம் வந்து டாலாக இருக்குமா டுவார்ஃபாக இருக்குமா, அதை பற்றின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதில் வந்து நிறைய ஸ்பீஷிஸ் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த ஆய்வு அவர் செஞ்சார். அதுக்கடுத்து என்ன பண்படுத்தி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பாட் ஷேப்னா கனி இருப்பாங்க. பாட்னானது கனியோடைய வடிவம். ஒரு தாவரத்தில் வந்து கனி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாட்டாக இருக்குது. ஒன்றில் வந்து இன்னொரு தாவரத்தில் வந்து கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்குது ஒரு தாவரத்தில். அப்போ ஒரு தாவரத்தில் பாட் ஷேப் வந்து எப்படி இருக்குது, இன்ஃப்ளாட்டடாக இருக்குது. இன்னொரு தாவரத்தில் வந்து கன்ஸ்ட்ரிக்டடாக சுருங்கி இருக்குது. இப்போ இந்த தாவரத்தையும் அவர் இணைக்கிறார், கிராஸ் பாலினேஷன் பண்ணுறார். எது இன்ஃப்ளாட்டடாக இருக்கக்கூடிய கனியுடைய தாவரத்தையும் இதேமாரி கனி சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு தாவரம் வந்து கனி சுருங்கி இருக்க அந்த தாவரம். அப்போ கனி சுருங்கின தாவரத்தையும் இன்ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கனியுடைய தாவரத்தையும் 2 கிராஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும். அதே மாதிரி ஷேப், ஒரு தாவரத்துடைய சீடு வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குது, ஒரு தாவரத்துடைய சீடு வந்து ரிங்கிளில் சுருங்கி இருக்குது. இதை 2 கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ கிராஸ் பண்ணால் அது மூலம் உருவாக்கக்கூடிய தாவரத்துடைய சீடு வந்து ரவுண்டாக இருக்குமா இல்லை ரிங்கிள்டாக இருக்குமா. இந்த மாதிரி ஒரு 7 கேரக்டர் வச்சு பண்ணார். எப்படி பண்ணார்னா சீட் ஷேப், சீட் கலர், ஃப்ளார் பொசிஷன், ஃப்ளார் கலர் அண்டு பாட் கலர். இந்த மாதிரி 7 டிஃப்ரெண்ட் கேரக்டரை எடுத்துக்கிட்டு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதை கிராஸ் பண்ணி பண்ணார். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இப்போ கீழே ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க. கீழே டயக்ராம் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 7 கேரக்டர் ஆஃப் பைசஸ் அட்டைகள் வித் ஜீன்ஸ். இது பட்டாணி தாவரோட ஜீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குரோமோசோம், இது வந்து சென்ட்ரோமியர் குரோமோசோம். இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஜீன் வந்து ஃப்ளாரோடைய கலரை நிர்ணயிக்கிற ஜீன், இது வந்து சீரோடைய கலரை குறிக்கக்கூடிய ஜீன். ஓகேங்களா, அது மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 2 3 4 5 மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
அங்கே என்னென்ன கொடுத்தாங்க 7 கட்டிருக்கு அதை இங்கே கொடுத்துருக்காங்க. 2 3 4 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். பண்ணியிருக்காரு அதை அந்த ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதோட ரிசல்ட்டை பற்றி நம்ம தெளிவாக படிக்கலாம். ஓகேங்களா?